கவனத்தை தலை உச்சியில் வைத்து பிராணாயாமம் அது வலது நாடி இடது நாடி இரண்டையும் நாம் நமது கவனத்தோடு ஒன்றாக கொண்டு வருவோம். அதாவது பிராணசக்தி, மனசக்தி. இப்ப மூச்சை நன்றாக உள்ளிழுத்து உள்ளுக்குள் சிறிது நேரம் அமைதியாக பிடித்து வைத்து பின்பு வெளிவிடுவோம். இவ்வாறு செய்யும் போது 3 தடவை மூக்கு துவாரம் வழியாக நாம் செய்வோம். மூக்கு துவாரம் வழியாக உள்ளிழுத்து நமது இருதயத்தில் பிடித்து வைத்துக் கொள்வோம். பின்பு வெளிவிடுவோம். காற்றை வெளிவிட்ட பின்பு அமைதியாக சிறிது நேரம் இருப்போம். பின்பு மீண்டும் உள்ளிழுப்போம். இவ்வாறு 3 தடவை செய்த பின்பு இவ்வாறு 3 தடவை செய்வோம். இப்பொழுது எமது சுவாசத்தை நாம் சகஸ்ராரம், அதாவது உச்சிக்குழி வழியாக எமது முழந்தண்டு சுழுமுனை நாடி வழியாக மூச்சை உள்ளிழுத்து சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரம் வரை செல்வோம். மூலாதாரத்தில் பிடித்து வைத்துக் கொள்வோம். மூலாதாரத்தில் அமைதி. பின்பு மெதுவாக எமது சுவாசத்தை வெளிவிடுவோம். சகஸ்ராரத்தில் அமைதியாக சகஸ்ராரத்தின் அமைதியை உணர்வோம். பின்பு மீண்டும் சுவாசத்தை உள்ளிழுப்போம். மூலாதாரத்தில் அமைதி. பின்பு சுவாசத்தை வெளிவிடுவோம். சகஸ்ராரத்தில் அமைதி. மீண்டும் சுவாசத்தை உள்ளிழுப்போம். மூலாதாரத்தில் அமைதி. சுவாசத்தை வெளிவிட்டு சகஸ்ராரத்தில் அமைதி. இந்நிலையில் குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக முள்ளந்தண்டு வழியாக
குண்டலினியனை எழுப்பி ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். பிறகு கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இரண்டாவது தடவை இரண்டாவது முடிச்சு மெதுவாக கைகளை கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது முறை 3 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. 10 விரல்கள் இரு கைகளையும் ஆகாய தத்துவத்தை நோக்கி வைப்போம். வைத்து மெதுவாக இரு கைகளையும் கீழே கொண்டு வருவோம். இருதய மட்டத்தில் இரு கைகளையும் வைப்போம். அனுபவங்களை நாம் கவனித்துக் கொள்வோம். கிடைக்கும் அனுபவங்களை, இந்த ஆத்மாவின் திவ்ய அனுபவங்களை கவனித்துக் கொள்வோம். இப்பொழுது நாம் கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதாஜி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். கவனத்தை தலை உச்சியில் வைத்து சாட்சி பாவ நிலையில், அதாவது மனதில் எந்த ஒரு எண்ணங்களும் எதிர்வினையும் இல்லாத நிலையில் நாம் கவனிப்போம். இதை நீங்கள் திரையை பார்க்கலாம். நாம் கடந்த வகுப்புகளில் நாபி பவசாரம் பற்றி பார்த்தோம். நாபி சக்கரத்தில் எமது ஆத்மீகத்துக்கான தேடுதல், அதாவது எமது உயர்ந்த எமது ஆத்மாவுக்கான தேடுதல் ஆரம்பிக்கின்றது. ஏனென்றால் உணவு மற்றும் தண்ணீருக்கான அடிப்படை தேடுதலில் நாம் நிறைவு காணும் பொழுது நாம் அங்கிருந்து மற்றவற்றை தேடுகின்றோம். பொருட்களை தேடுகின்றோம். பொருட்களில் நமக்கு மன நிறைவு ஏற்படும் போது, அதாவது உலக வாழ்வில் நமக்கு மன நிறைவு ஏற்படும் போது மேல் வாழ்வை நாம் தேடுகின்றோம். ஸோ அமைதி மற்றும் ஆன்மீகத்துக்கான தேடுதல் நமக்கு ஏற்படுகின்றது. ஸோ இதுவே ஆன்மீக பரிணாம வளர்ச்சி, அதாவது எமது எண்ணத்திலும் செயல்களிலும் நாம் உயர் நிலையை அடைதல். ஸோ இதுவே பவசாரத்துக்குரிய பண்புகளை நாம் பார்த்தோம். 10 குருமார்கள் பற்றி நாம் பார்த்தோம். அவர்கள் வந்ததற்கான நோக்கம், அவர்கள் எவ்வாறு காலங்காலமாக மனிதனை ஆத்மீகத்தில் வழி நடத்தி சென்றார்கள் என்று நாம் பார்த்தோம். காலங்காலமாக மனித குலத்தை ஆத்ம முன்னேற்றத்தில் முன்னேற்றி கொண்டு வந்து பரிணாம வளர்ச்சி அடைய செய்து இந்நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதாவது நாம் அனைவரும் அந்த ஆத்ம விழிப்புணர்வு பெறக்கூடிய அந்த காலகட்டத்தை மனித குலத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த தியான நிலை இப்பொழுது இந்த காலத்தில், இந்த நவீனமான காலத்தில் மிக இலகுவாக அனைவரும் ஆத்ம விழிப்புணர்வு பெறுமாறு ஸ்ரீமாதாஜி எமக்கு இந்த தியானத்தை தந்திருக்கின்றார். இந்த தியானத்தில் நாம் எமது எண்ணங்களுக்கு அப்பால் சென்று, அதாவது எமது மனதுக்கு அப்பால், எமது மனம் அகங்காரம் மமகாரத்துக்கு அப்பால் ஆத்ம நிலைக்கு சென்று நாம்
எமது அகங்காரம், மமகாரம், எண்ணங்களை முழுமையாக சரணாகதி செய்து அந்த தியான நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். இதுவே நாம் முற்றிலும் சிரமமின்றி இருத்தலாகும். அதாவது இந்த எமது மனதை நாம் சரணடைத்து விட்டால், மனதை வெளியே எடுத்து விட்டால் போதுமானது. சோ அதை எடுப்பது என்பது அதுக்கு அப்பால் நாம் கடந்து சென்று விட வேண்டும். சென்று அந்த எண்ணங்கள் முழுவதையும் சரணடைத்து அமைதியாக இருக்கும் போது தியானம் சிறப்பாக நடைபெறுகின்றது. அந்த அமைதி நிலையில் நாம் எம்மை சரணடைக்கின்றோம் எமது ஆத்மாவுக்கு. ஆத்மா எம்மை பொறுப்பேற்கின்றது. எம்மை அமைதி நிலைக்கு கொண்டு செல்கின்றது, தியான நிலைக்கு கொண்டு செல்கின்றது. அந்த தியான நிலையிலேயே எமது விழிப்புணர்வின் வளர்ச்சி ஏற்படுகின்றது. அதாவது ஆத்ம விழிப்புணர்வு, எமது எண்ணங்கள் செயல்களில் உயர்நிலை மாற்றங்கள் நடைபெறுகின்றது. ஸோ கவனம் எமக்குள் இருக்கட்டும். பொறுமை, மன அமைதி, சாட்சி நிலையில் நாம் சிறிது நேரம் நம்மை தியான நிலைக்கு எடுத்துச் செல்வோம். இரு கைகளில் நாம் நுண்ணதிர்வுகளை உணர்கின்றோமா? தலை உச்சியில் நுண்ணதிர்வுகளை உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று பார்ப்போம். தலை உச்சியில் கவனத்தை நிலைநிறுத்த முடியாவிட்டால் வலது கை, உள்ளம் கையை எடுத்து செல்வோம். கையை வைத்து பாருங்கள். கை வைக்கும் இடத்தில் குளிர்ச்சி உணர முடிகின்றதா? சூடாக இருந்தால் அந்த சூடு தானாக தணியும் வரை நாம் பொறுமையாக காத்திருப்போம். குளிர்ச்சியை உணர்ந்தால் குளிர்ச்சி நன்றாக பரவும் வரை நாம் அமைதியாக இருப்போம். இப்பொழுது வலது கையை நாம் மேலே கொண்டு சென்று 2 அங்குல உயரத்தில் கொண்டு செல்வோம். வலது பக்கத்தை நாம் தொடுவோம் இடது உள்ளம் கையால். அங்கு சூடு அல்லது குளிர்மையை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். நமது உள்ளம் கையை 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். பின்பு நமது கையை மடக்கி கொண்டு வருவோம்.
இப்பொழுது கையை மெதுவாக மடிக்கொண்டு வருவோம். நமது 10 விரல்களையும் அவதானிப்போம். நமது சமநிலையை கவனிப்போம். நமது இடது கை, வலது கை, 10 விரல்களையும் உள்ளம் கை கவனிப்போம். நுண்ணதிர்வுகளின் பாய்வு இருக்கின்றதா? நமது 7 சக்கரங்களையும் சிறிது சமநிலைப்படுத்துவோம். நமது மூலாதார சக்கரம் பூமி தத்துவத்தோடு தொடர்புடையது. பஞ்ச தத்துவங்கள் இந்த இந்த சமஸ்கிருத வார்த்தை இதன் ஒளி இதனுடைய சத்தம் எமது சக்கரங்களை வளம்படுத்த உதவுகின்றது. இதில் நாம் சொல்வோம் ஓம் புகா. ஓம் புகா. புகா என்பது பூமி தத்துவம் எமது மூலாதார சக்கரத்துக்கு. அவ்வாறு சொல்லும் போது குண்டலினி எண்ணெயை எமது வலது கையால் முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து மேல் எடுத்து கொண்டு வந்து சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். எல்லோரும் செய்வோம். ஓம் புகா. இப்பொழுது 2வது தடவை சுவாதி நாபி சக்கரம் குண்டலினி முதல் நாபி சக்கரத்துக்கு செல்கின்றது. ஓம் புவஹா நீர் தத்துவம். ஓம் புவஹா. இப்பொழுது சுவாதிஸ்தான சக்கரம் நெருப்பு தத்துவம். ஓம் ஸ்வாஹா. ஸ்வாஹா. இப்பொழுது இருதய சக்கரம் ஓம் மகா வாயு தத்துவம். ஓம்
மகா. இப்பொழுது விஷுதி, ஆகாச தத்துவம். ஓம் ஜனஹா. ஜனஹா, ஜனங்கள் என்றால் மக்கள், கூட்டு விழிப்புணர்வு. நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம், இந்த கூட்டமைப்பின் ஒரு அங்கம் நான். ஓம் ஜனஹா. ஓம் ஜனஹா. இப்பொழுது எமது ஆகிய சக்கரம் ஒளி தத்துவம், லைட். தபஹா. ஓம் தபஹா. தபஹா என்றால் நாம் உண்மையாக இந்த தியானத்தில் ஈடுபடுதல், தவம். ஓம் தபஹா. இப்பொழுது சசார சக்கரம் சத்தியம். சசாரத்தில் ஆத்ம ஒளியால் நமக்கு சத்தியம் புரிகின்றது. நாம் சத்தியத்தோடு ஒன்றாகின்றோம். ஓம் சத்தியம். சத்தியம் என்பது வைப்ரேஷன்ஸ், நுண்ணதிர்வுகள். இந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் தெய்வீக அன்பு அலைகள், அதுவே சத்தியம். ஓம் சத்தியம். மாத்துச்சு நமக்கு தூய்மையான தெய்வீக அறிவை தந்தருளுங்கள். நமது அறியாமையை முழுமையாக போக்கிவிடுங்கள். நம்மை சத்தியத்துக்கு எடுத்து செல்லுங்கள் தாயே. ஆத்மாவின் திவ்ய அனுபவங்களை தந்தருளுங்கள் தாயே. இந்த உலக மாயையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து தத்துவத்தை புரிய வையுங்கள் தாயே.
தமது இருதயத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். தமது இருதயத்துக்கு வந்து தமது இருதயத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். தூய்மையான, நேர்மையான, உண்மையான இருதயம். இந்நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருளுரையை நாம் கேட்போம். நமது இருதயத்தை நாம் எவ்வாறு துறப்பது என்பது பற்றிய அருளுரை. So to love God is even more difficult. Without seeing Him, without knowing Him, without knowing His bounties, without getting realization, it is very difficult. But today that is not the case. But still you have to have no fear in your mind. Trust. You trust yourself and trust others. First of all, try to trust yourself. If you have made mistakes, you have to say, yes, I have made mistakes, all right. So what? Trust yourself that you can correct yourself also. Trusting doesn't mean blind ego trip. It does not mean that. Trust means that, yes, I can correct myself. I can improve. I can do better. Some people think that if you trust yourself, then you should never confess anything that you have done wrong. That you should never say that it was wrong and I can correct. This is a wrong idea. You have to trust yourself by saying that, yes, I have done mistakes. I have been doing wrong. I have been faltering, but I can correct. I have that strength within me. I can rise above all these things. I have that thing within me which I can use to my advantage. Trust yourself. Trust that you are realized. Trust that God loves you, that He has chosen you to be His instrument. Love yourself. You are unique. No doubt. As it is, human beings, every individual is a unique person. But after realization, you are definitely a unique person. It never means ego trip. One has to use discretion about understanding. It never means ego trip. If you cannot correct yourself, you are not master of yourself. Yes, you are not perfect. You are unique, but you are not perfect. You have to perfect yourself. These words can be very confusing. When I say you are unique, immediately you think you are perfect. These are two words, unique and perfect. Somebody can be unique
but he can have imperfections. So you have to perfect yourself. And trust in yourself that you can perfect yourself. Through your Kundalini awakening, clearing your chakras, by understanding yourself, you can perfect yourself. You have to perfect. I have so many ways I tell you. Directly, sometimes indirectly, through friends, somehow point out that this is the problem with you. You should think that I am within you. I am that part within you which is discretion. When you do not understand your own discretion, I try to give you the direction. By this way or that way. But people feel hurt. People feel bad. Or some of them accept it. If you are seekers and if you are ascending, you are definitely unique, but especially blessed. And you have to pay special attention to yourself. You can't afford to play with yourself. So you have to discriminate between ego or ego trips as they call it, and ascent. Ego trips bring you back with the worst hurting. It would be something like throwing you in the air and again you come back with a bump and break one of your necks or something like that. That's what ego trip is. But ascent is when you really rise above. Not only that you rise, but just rise. In your ascent, you develop tremendous powers. The higher you ascend, the better it is. But not by understanding that I am perfect, you can ascend. Never so. There's a story of a teacher and his student. The teacher was very kind to the student when he would come and show him his creations. He was very kind to him. And every time he would say that I have done this good and this is the thing that I have not been able to do. So will you please tell me how to correct it? And the teacher would say, yes, good. You better correct this part. Then do this. One day, the student came and said, now, this is perfect. He said, you are no more student now. So he said, no more. You are not to come to me anymore. There was another student who was coming every day and correcting himself. And he told to his teacher that today I think I can teach others, but not yet perfect. He said, all right, you go and teach. The third one was a student who came and he was always trying to see what was the mistake and how he has to correct, and how he worked very hard, very assiduous, very hard-working. And he came to his teacher one day and he said, sir, I will not trouble you anymore now. He said, true, now you take my seat. That is what one has to understand. You ascend, you will become humbler. It is just the other way around, people understand. You see, when they ascend, they think we have achieved some special power. I don't know, suddenly self-certification starts, you see. I'm very good in spirituality, I'm very high up and all that. This self-certificate starts.
And then it can reach such a point that suddenly you found you are on the earth again. This kind of thing is not the way it works out. Actually, the people who ascend, there are certain qualities that show on them. The first thing is your collectivity. How collective you are. With how many people you can carry on. At how many things you can laugh. That is one of the biggest qualities. The second quality is that how much you accept another's domination, who cuts down your collectivity. You must have your personality separate from everyone. If you allow others to cut your personality, say for example, there's a boss and you are the employee, and the boss is not realized soul and you are a realized soul. Or maybe both are realized souls. Take it like that. And one of them is ascending. Then he becomes humbler, he becomes better, there are congenial relationships. But to a point. He will never compromise with his boss when it comes to his ascent, to his collectivity, to his giving, to his doing things for others. On that point, he'll never have any domination, because how much you feel responsible about yourself is the second point. How much you are responsible to be there, to be a cell in the heart. Any cell that fails the heart. Every cell in the heart has to be extremely sensitive and extremely obedient to the self, to the spirit. It has to activate, work harder when there is need, there is emergency. And it enjoys the most. And no impurity should be allowed. The third point. As I told you, first is collectivity, secondly your responsibility. And third point is purity. Purity of your own heart, first of all. Of your own heart, about sincerity, cunningness. As I am saying this, you will be realizing that all Englishmen believe in the contrary. Nowadays, not olden times, but nowadays. Clean heart, transparent, open heart. Trust others. Talk to everyone with an open heart. Trust others. Why do you doubt? If you do not doubt yourself, you will not doubt others. What are they going to take away from you? What have you got? Nobody can take away your nose, eyes, nothing. It's all quite intact. It's all nicely glued down. So nothing is going to disappear. What are they going to hurt to a person who is a realized soul? If your heart is clean, you can see the other person clearly through and through. Innocence is such a powerful thing that even a glance is sufficient to kill a Satan. Purity of heart. Actually, when the heart becomes impure, the impurity flows down to other places.
It is not the other way round. It's from the heart. Many people believe that it's the body that becomes impure. I think it is the heart which becomes really impure, and then it starts trickling down to the body, and then it is residual there, it settles down there. So have a clean, open heart like a child's heart. Open heart. What is there to be afraid of anyone? What is there not to trust anyone? What is there to be angry with anyone? Talk to everyone, shake hands with everyone. Be nice to everyone. On the way you find somebody's difficulty, give him a hand. If somebody cannot sit properly or has a problem, you try to remove the problem. If the person cannot stand, give the place. Try to give from your clean heart. If your heart is not clean, it can never give. Now, how do you clean the heart? It's the subject which Felicity wanted me to discuss, is how to clean the heart. There's no broom available for that in the supermarket. There are no fairy liquids or anything to wash it down. But there is a way. Allow your heart to be drenched in your mother's love. Just allow. See how much she loves you. I trust you. People laugh at me sometimes. Some of these saints who are supposed to be very great people, they can't understand how I trust you. They say that, oh, these are all lost races. These are horrible people. How do you trust them? They are not sannyasis, they are not sadhus, they are nothing. They are ordinary people. For them, your value is nothing. If you go to them, they will make you stand on your head for 3 months. For 3 years, they may hang you on a well. I don't know what they will do to test you. But I trusted you the day I saw you. The day you came to me, I trusted you. And I've worked on you from the very first day, knowing what you are, but I trust your spirit, that it would shine. In the same way, trust. We laugh at others. I've seen Sahajogis laugh at others, make fun of them when they come to. Trust them. When you will trust them, you will respect them also. So you have to believe in yourself and enjoy the way gently you are sweeping into the current of your mother's love. Just enjoy that. Like a flower that falls into the current and flows and enjoys all the beauties of that current. In the same way, you should enjoy. When that enjoyment comes into you, you will start trusting. And trust your mother. I try many things to correct you, but trust in one thing, that whatever I try for you or do anything I may do for you, it is just to clean you. That's my job. May sometimes you might feel I'm publicly saying things for you. Maybe your images are being ruined by that, or whatever you may think. That's not the way.
is for your hita, is for the well-being of your spirit. And that is the most difficult job. With all this, trust in your heart. First, trust yourself, trust others. Others are yogis. Love thy neighbor as thyself. Who is your neighbor? Is a Sahaja. Stand by. And trust your mother. As I have trusted you, you have to trust me. And it will work out. Open your heart to this trust. You should not worry whether it would be protocolish all right or not, whether it would be absolutely respectable or not. Because heart knows. Whatever your heart will do in its genuine form will be respected, because there resides your spirit which manifests. That will look after. By outer forms, whatever you try, it's not going to work. It is that trust in your loving heart that is going to. It doesn't matter. You see, today she brought some flowers. There were some supposed to be weeds, according to her. She went to the station, and then she was taking some flowers out. And the station master and his wife were very sweet. And they said, oh, go ahead. They are only weeds. You can have them. And they are so fragrant. One of the most fragrant flowers I have ever seen. They are just weeds. They do not conform to any formal flowers, but just few flowers attached to other flowers were most fragrant. Love gives all the sophistication and the fragrance and all the breeding that is required. Not talking of love, but freely loving is the way. It's most enjoyable. சிறிது நேரம் எமது கவனத்தை இருதயத்தில் வைத்து தியானிப்போம்.
நமது வலது கையை இடது இருதயத்தில் வைத்து இதயபூர்வமாக நமது மனதுக்குள் 7 தடவை நாம் சொல்லுவோம். நான் ஸ்ரீமாதஜி, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது ஒரு ஒரு சிறிய பாடலோடு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம்.
இப்பொழுது குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை. கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜியை வணங்கி நமது இதயபூர்வமான நன்றிகளை, அனந்த கோடி நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானம் ஃபேஸ்புக் மற்றும் சூம் வழியாக இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும்.